ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐபல் 60 லிட்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான். என்னோடய பழைய ஓடிஜி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. கீழே ராட் வந்து ஹீட் ஆகிறதில்ல, மேலே மட்டும்தான் ஹீட் ஆகுது. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் ரிப்பேர் பண்ண தான் பார்த்தேன், ஆனால் அது ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அதனால் அமேசானில் புது ஓடிஜி வாங்கலாம், 60 லிட்டர்ஸோடது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அமேசான்லேருந்து ஆர்டர் டெலிவர் பண்ணிட்டாங்க. டெலிவர் பண்ணதும் நான் ரொம்ப ஹாப்பி. அம்மாவை கூப்பிட்டு அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அம்மா தான் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே வந்து பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் எந்த டேமேஜும் எதுவும் இல்லாமல் நல்லா இருந்தது. அதே மாதிரி உள்ளேயும் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக மேலே அந்த ஃபோம் ஷீட் 2 ஃபோம் ஷீட் நல்ல திக்கான ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பேக் சைட்லேயும் எல்லாம் அடிபடாத மாதிரி ரொம்ப சேஃபாக நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த ஐபலோட ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய டேமேஜ் ஆன ப்ராடக்ட் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்து தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது தான் இருக்கிறதுலையே 60 லிட்டர்ஸில் கம்மியான ரேட்டுன்றனால தான் இதை ஆஃப் பண்ணேன். ஸோ கடைசியில் அம்மா ஓப்பன் பண்ணி ஓடிஜியை ஓரளவுக்கு வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் ஓடிஜி வைக்கிற ஸ்லாப்பில் ஓடிஜி வச்சு பார்த்திங்கன்னா ஹைட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. என்னோடய ஓடிஜிக்கு ஓரளவுக்கு சிம்லராகவே இருந்தது. என்னோடய பழைய ஓடிஜி பார்த்திங்கன்னா மார்க்யூ ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட் தான். அது எனக்கு ரொம்ப சீப் ரேட்டில் கிடச்சிது. ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. 4 இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அது வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. இந்த ஐபலில் பார்த்திங்கன்னா மேலே நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோரோர்லெஸ் சிமிலர் டு என்னோடய ஓடிஜி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேனோட அந்த ரொட்டேசரி ஃபேன் அதோட நாபு, அடுத்தது வந்து டெம்பரேச்சரோட நாபு, அடுத்தது நம்மளோட ஹீட்டிங் ராட் செலெக்ஷன், அப்புறம் லாஸ்ட்டாக டைமர். எல்லா ஓடிஜிலையும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஓடிஜிலையும் சிமிலராக தான் இருந்துச்சு. ஓடிஜி கீழே பார்த்திங்கன்னா திருப்பி ஃபோம் ஷீட் வச்சு அதுக்கு கீழே கிரில் ரேக்கும் அலுமினியம் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. கூடவே ரொட்டேசரி ராடும் அது எடுக்கிறதுக்கான தானும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி சேஃபாக இருந்தது. ஐபல் பார்த்திங்கன்னா 2000 வாட்டு. அதோட கார்டு வந்து நல்லா லெங்க்தியாகவே இருந்தது. அதனால் என்னோடய ஓடிஜி இந்த சைடு வச்சுட்டு அந்த சைட் ப்ளக் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஓடிஜி வந்த உடனே நான் ப்ளக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஹீட் வச்சுட்டு நான் ஆன் பண்ணி பார்த்தேன். உள்ளே பல்ப் எரியுது. நல்லா நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 60 லிட்டர்ஸ் இல்லையா. என்னோடது ஃபஸ்ட்டு வந்து 48 லிட்டர்ஸ் தான். ஆனால் அதுவும் வந்து இதே மாதிரி தான் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ டோட்டலி நான் ஹாப்பியாக இருந்தேன். சரி, நெக்ஸ்ட் டே வந்து பேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேக் பண்ணேன். அதோட கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஆனால் கேக் நல்லா பேக்காக இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கிடச்சிது. அப்போ அதனால் ஓகே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து தான் நான் சரி ப்ரெட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் பேக் பண்ண வச்சேன். ப்ரெட் என்னாச்சுன்னா மேலே வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு அந்த ப்ரெட்டோட டாப் போர்ஷன். ஆனால் கீழே வந்து அண்டர் குக்டாகவே இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி கட் பண்ணி பார்த்தோம். கட் பண்ணி பார்த்தப்போ சென்டரில் அந்த ப்ரெட்டோட சென்டரில் வந்து சரியாக குக் ஆகலை. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா கீழே ராடு வந்து அவ்வளோக்கா ஹீட் இல்லை, மேலே ஆனால் நிறையா ஹீட் இருக்குது. இதனால் என்ன பண்ணேன்னா இந்த ஐபல் ஓடிஜி வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஹீட்டிங் வந்து எனக்கு கிடச்ச பீஸில் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் இருந்திருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்த ஓடிஜி சரியில்லை. நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்.